சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ 10th புக்கில் எக்கனாமிக்ஸில் ஒரு 5 லெசன்ஸ் இருக்குது. அந்த 5 லெசனில் நமக்கு தேவையான லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 லெசன் தான். அந்த 4 லெசன் வந்து நம்ம படிச்சுட்டா போதும். ஏன்னா நம்ம நிறைய லெசன்ஸ் படிக்கிறத விட முதல் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை ஃபஸ்ட்டு படிச்சிடணும். அதை மைண்டில் வச்சுக்கணும். சரிங்க சார், 10th எக்கனாமிக்ஸ் தானே சார், ரொம்ப ஈஸி தானே சார். நான் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு வரியும் கொஸ்டின் தான். நல்லா மைனூட்டாக படித்தா உங்களுக்கு புரியும். ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. அந்த இயர்ஸாக இருக்கட்டும், அந்த சைமன் குட்ஸாக இருக்கட்டும், ரைட்டா, உங்களுக்கு எல்லாமே அந்த பாகிஸ்தானாக இருக்கட்டும், பூடானா இருக்கட்டும், 1972 இருக்கட்டும், 1990 இருக்கட்டும், 1991 இருக்கட்டும், எல்லாமே நம்ம மைண்டில் ஷார்ட்கட் போட்டு இப்போ மகிழ்ச்சிக்கானது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1972 எவ்ரி சண்டே ஒரு 2 பேர் சேர்ந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம். சண்டேனா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரணும், அப்போனா சும்மா நம்மளா ஒரு ஆளாக ஜாலியாக இருக்க முடியுமா? அப்போ எவ்ரி சண்டே ஒரு 2 பேர் சேர்ந்தால் தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறது 1972 அப்படிங்கிறது. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்த பூடான் போடா மகிழ்ச்சி தாண்டா முக்கியம் அப்படின்னா பூடான் மன்னர், எப்படி வேணாலும் சரி அந்த மகிழ்ச்சி குறியீடுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி அந்த யூனிக்காக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த படத்தை நம்ம திரும்ப படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரைட். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தோம், இவங்க நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி இப்போ டாப்பிக்லேயே நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இவங்க என்னன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியை பற்றி தான் கம்ப்ளீட்டாக அதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிடிபியோட இந்தியா எப்படி இருக்குது, அது பணிகளில் எப்படி இருக்குது, விவசாயத்தில் எப்படி இருக்குது, தொழில் எவ்வளோ இருக்குது, அந்த ஜிடிபி அதோடைய நிறை என்ன, அதோடைய குறை என்ன, ஜிடிபியால் என்ன ஆகுது, என்ன குறைகள் ஆகுது, அதோடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த ஜிடிபி பற்றி தான் கம்ப்ளீட்டாக. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. ஜிடிபிக்கு முன்னாடி மித்ததெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல அப்படிங்கிறது இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி பற்றி அந்த படம் முழுக்க. பண்டம் மற்றும் பணிகள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து டேபிள் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் இந்த பிக்சர்லேயே இந்த ஒட்டுமொத்த வரியை நம்ம புரிஞ்சுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபுல் வியூ வச்சுக்கிறேன், அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஓகேவா? ரைட். இந்த டேபிளை பார்த்து இந்த வரிகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த டேபிளே சொல்கிறாங்க. இந்த இப்போ வந்து உள்ள சமைச்சு கொண்டு வராங்க. இது பண்டம், அவர் செய்யறதுக்கு பேர் சேவை, அது பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதானே சார் அப்படின்னாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரைட்டா? இது பண்டம் மற்றும் பணிகளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அது 2 பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது அது 2 பேஸ் பண்ணி தான். வெறும் பண்டத்தை மட்டும் வச்சில்ல, பணியும் சேர்த்து தான். ரைட். அதுக்கப்புறம் ஜிடிபியின் வரையறை, அதாவது அந்த டெஃபினேஷன் சொல்லுவாங்க. ஜிடிபிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற, நல்லா கேட்டுக்காங்க, ஜிடிபிங்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், உள்நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ரைட்டா? அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில், நம்ம உள்நாட்டுக்குள்ள ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். அங்காடி மதிப்புனா ஒரு டீ 10 ரூபான்னா அதுக்கு பேர் அங்காடி மதிப்பு. கடையோட விலை அதுதான். லாபம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், நட்டத்துக்கு கூட வித்துக்க, நீ எவ்வளோ வேணாலும் வித்துக்க. முத்துகணேஸ்வர் டீ விற்கிறாரா, டீ விலை எவ்வளவு? 10 ரூபா. அதான் அங்காடி மதிப்பு. அந்த அங்காடி மதிப்பு புரியுது உங்களுக்கு? பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய. அப்போ ஜிடிபியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நுகர்வோர், முதலீட்டாளர், அரசு, கவர்மெண்டோட எக்ஸ்பென்சஸ், ஏற்றுமதி இறக்குமதி, ரைட்டா, எக்ஸ் மைனஸ் எம்னு வாங்க, இதெல்லாம் தான். இதில் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இங்கே வராது. அப்படி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வருதுன்னா அங்கே மொத்த நாட்டு உற்பத்திக்கு அங்கே போயிடும். அவ்வளோதான். அந்த இதுக்குள்ள டிஃப்ரென்ஷியேட்டே இதுதான். நம்ம எப்போ எதில் படிச்சிருப்போம்னா +2 எக்கனாமிக்ஸில் தேசிய வருவாயின்னு ஒரு பாடம் இருக்கும், அதில் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ரைட். ஓகே, அப்போ ஜிடிபிங்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறோம். ரைட்டா? அடுத்து பண்டங்கள் மற்றும் பணிகள்லாம் திரும்ப அதே டெஃபினேஷன் தான். ரைட். ஓகே, இறுதிநிலை பண்டங்கள்னா என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ இறுதிநிலை பண்டங்கள்னா இடைநிலை பண்டங்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இடைநிலை பண்டங்கள்னா ஒரு டீ தயாரிக்க, அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோம். ஒரு டீ தயாரிக்க பால், சர்க்கரை, டீ தூள், இந்த 3 சேர்ந்ததான் இடைநிலை பண்டம். இது ஒரு பண்டம். ரைட்டா? இதை மதிப்பு கூட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் பின்னாடி ஒரு பிக்சர் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் மதிப்பு கூட்டு. இதை கூட்டி மொத்தமாக அப்படி ஒரு டீ அப்படின்னு வந்தால் அதான் இறுதிநிலை பண்டம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இறுதிநிலை பண்டத்தை நாங்கள் எடுத்துக்கிடுவோம். டீ 10 ரூபான்னா அந்த இறுதிநிலை பண்டத்தை நாங்கள் எடுத்துக்கிடுவோம். ஜிடிபி என்ன சொல்கிறாங்கன்னா, இடைநிலை பண்டம் எடுத்துக்கிறீங்களா, இறுதிநிலை பண்டம் எடுத்துக்கிறீங்களா, இறுதிநிலை பண்டத்தை எடுத்துக்கிடுவோம். மொத்த ரேட் எவ்வளோ? டீ 10 ரூபா, அதை மட்டும் தான் நாங்கள் எடுத்துக்கிடுவோம். நீ இப்போ இங்கேயே எடுத்து இடைநிலை பண்டத்தையும் ஒரு கால்குலேஷன் பண்ணி இறுதிநிலை பண்டத்தையும் கால்குலேஷன் பண்ணோம்னா இது 2 ரூபா 6 ரூபா வருமா? டேக்ஸ் 2 ரூபா, லாபம் 2 ரூபா. அப்போ இதை திரும்ப ஆட் பண்ணி திரும்ப 10 ரூபா ஆட் பண்ணால் 20 ரூபான்னு கணக்கு வந்துடும். ஸோ அப்போ அப்படி கணக்கீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இறுதிநிலை பண்டத்தை நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இடைநிலை பண்டங்கள் என்று, இடைநிலை பண்டம்னா என்னன்னா, இந்த விஷயம் உற்பத்தி பண்ணுறதுக்காக இப்போ ஃபுல்லாக ஒரு டீ தயாரிக்கணும்னா என்னென்ன தேவைப்படுதோ அதை இடைநிலை பண்டம்னு யாருப்பா சொன்னா, டெய்லர் கோவன் மற்றும் அலெக்ஸ் டாபர் ராக். உங்களுக்கு தெரியும். அதாவது டைலர் கோவன் டாபர் ராக், ஒரு டைலர் இருக்கு. ஒரு டைலரோட வேலை என்னன்னா, துணி வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அதை கட் பண்ணி ஒவ்வொரு துணியாக ஜாயின் பண்ணி ஒரு சட்டையை உருவாக்கிடுவார். இடைநிலை பண்டம் தான். அதான் டைலர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டைலர் கோவமாக இருப்பார். ஒரு டாபர், இந்த நாயை சொல்லுவோம்ல,
ஒரு பெரிய ராக்கான ஒரு நாய்க்குட்டியை வச்சிருக்காரு. அந்த நாய்க்குட்டிக்கு பேர் அலெக்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்னன்னா டெய்லர் முடிஞ்சு வச்சு டெய்லர், ஆனால் டெய்லர்னு போட்டுறாங்க. டெய்லர்னு ஒருத்தர் இருக்காரு, யாரு டைலர், யாரு டைலர், ரைட்டா? ஸோ அப்போ இதை நம்ம மறக்கக்கூடாது, இடைநிலை பண்டங்கள்னா டைலர் அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு இதே தான், இடைநிலை பண்டத்தின் மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தால் அதன் விளைவு இருமுறை கணக்கிடுதல் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கணக்கிடக்கூடாது. ஓகேவாப்பா? ரைட்டு. எடுத்துக்காட்டாக ஹோட்டலில் கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது திரும்ப அதே தான், இந்த பாருங்க அதே டைலாக் சொல்லியிருப்பாங்க. இடைநிலை பண்டங்கள் இருமுறை கணக்கெடுதல் ஆயிரும், இடைநிலை பண்டத்தை எடுத்துக்கிறாதீங்க, இறுதிநிலை பண்டத்தை எடுத்துக்காங்க. ரைட். அடுத்தது நாட்டு வருமானம். பொதுவாக நாட்டு வருமானம் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் ரூல் தான். அதில் ஜிடிபியோட பங்கு என்னங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். நாட்டு வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மொத்த இது வந்து ஜிஎன்பி, மொத்த நாட்டு உற்பத்தி, ரைட்டா? அது உள்நாட்டு டொமஸ்டிக்னா உள்நாட்டு அளவில் பார்த்தோம். இது நேஷனல் லெவல் மொத்த நாட்டு உற்பத்தி. அப்போ என்னன்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நாட்டு வருமான ஈவு. அந்த பேர் வந்து எப்பயுமே நீங்கள் பார்த்துக்கணும். மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் வருதுன்னா இங்கிலீஷில் ஒரு முறை நீங்கள் போய் பார்த்துடணும். ஏன்னா அங்கே ஜிஎன்பிங்கிறத பிடிச்சிடலாம். எக்கனாமிக்ஸ் வார்த்தைகள் சில வார்த்தைகள் புதுசாக இருக்கும்போது அங்கே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஒன்ஸ் ஒரு முறை அப்படி போய் மேலே பார்த்தா அந்த ஜிஎன்பி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நாட்டு வருமான ஈவுன்னு சொல்லி இந்த ரெண்டு பேர் இருக்கு. நாட்டு வருமானத்தை அளவிட தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, வெளிநாட்டுடைய முதலீடுகளை எடுத்துக்கிறோம். இப்போ இந்திய அளவு இருக்குன்னா வெளிநாட்டில இருந்து முதலீடு வரும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆடி கார் தயாரிக்கிறோம், அது இதுன்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய கார் நிறுவனங்கள் வருது. இப்போ தென்கொரியாவிலேருந்து ஜப்பான்லேருந்து எல்லா கார் நிறுவனங்கள் வருது. அதையும் எடுத்துக்கிட்டால் மொத்த நாட்டு உற்பத்தி, ரைட்டா? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கன்சியூமரு, இன்வெஸ்டரு, கவர்மெண்டோட எக்ஸ்பென்சஸ்ஸு, என்னப்பா அது, ஒன் செகண்ட், ஏற்றுமதி இறக்குமதி, அதுக்கப்புறம் வெளிநாட்டிலேருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம் என்எஃப்ஐஏ. அப்போ இதை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் என்னது, மொத்த நாட்டு உற்பத்தி. ஸோ ஜிடிபின்னு என்ன, ஜிஎன்பின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரைட்டா? இதெல்லாம் ஆட் பண்ண மொத்த நாட்டு உற்பத்தி. அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தினா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மொத்த மதிப்பீடு தான், ரைட்டா? அதில் என்ன வெளிநாடுங்கிறது மட்டும் வராது, உள்நாடுன்னு ஒரு வார்த்தை வரும். இந்த பாருங்க, ஒரு நாட்டின் புவியில் எல்லைக்குள் நடந்தால் அது மொத்த அது உள்நாட்டு உற்பத்தி, காமனாக நடந்தால் அது நாட்டு உற்பத்தி, ரைட்டு? அடுத்து நிகர நாட்டு உற்பத்தி. இந்த நிகரம்னா இந்த காமர்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், அக்கௌண்ட்ஸ் பார்த்துருப்போம். இப்போ மொத்த லாபத்திலேருந்து நிகர லாபம் கண்டுபிடிக்கணும்னா அதோடைய தேய்மானத்தை கழிக்கணும், டேக்ஸை கழிக்கணும்னு சொல்லுவாங்க. பொதுவாக டேக்ஸ்னாலே கழிக்கணும், தேய்மானம்னா கழிக்கணும். இப்போ மொத்தமாக இருக்குன்னா அந்த மொத்த லாபம் நமக்கு கிடச்சிருச்சு. அப்புறம் நிகர லாபம், கரெக்டான நிகர லாபம் போது அது தேய்மானத்தை கழிச்சாதான் அது நிகரம். அப்போ நிகர நாட்டு உற்பத்தினா அதோடைய தேய்மானத்துடைய மதிப்பை நீக்கணும்னா நிகர லாபம் கிடைச்சிரும். அந்த நிகர மதிப்பு கிடைச்சிரும், அவ்வளோதான். எப்பயுமே நிகர அப்படின்னு வந்துட்டா, ரைட்டா? நெட்டு கண்டுபிடிக்கணும்னா நெட் இன்கம் சொல்லுவோம்ல காமர்ஸில், மாதிரி நெட்டு நேஷ்னல் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னா அது என்ன பண்ணிடணும், தேய்மானத்தை கழிச்சிடணும், அவ்வளோதான், சிம்பிள் விஷயம். அடுத்து நிகர உள்நாட்டு உற்பத்தினால அதோடைய மொத்த நாள். இப்போ உள்நாடுனா உள்நாடு, நாடுனா நாடு, ரைட்டா? அவங்க என்ன இருக்கிறாங்க, நிகர நாட்டு உற்பத்தினா அப்போ மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழிச்சா நிகர நாட்டு உற்பத்தி. நிகர உள்நாட்டு உற்பத்தினா மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழிச்சா நிகர உள்நாட்டு உற்பத்தி, அவ்வளோதான். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரைட்டு? அடுத்தது தலா வருமானம், ரைட்டா? பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலா வருமானத்துக்கும் தனிப்பட்ட வருமானத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த தனிப்பட்ட வருமானம் எல்லாம் சேர்ந்ததான் தலா வருமானங்கிற மாதிரி பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை நீங்க புரிஞ்சுக்கணும். தலா வருமானம் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கொஸ்டின் கேட்டா இதுவான்னு கேட்டா கூட கரெக்டா அடிக்கணும். தலா வருமானங்கிறது மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் கருவி. இப்ப நான் என்னுடைய தலா வருமானம், நான் இப்ப 10,000 சம்பாதிக்கிறேன், நீங்க 5,000 சம்பாதிக்கிறீங்க, அப்போ இன்னொருத்தர் 5,000 சம்பாதிக்கிறாங்க, அப்போ காமனா நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தலா வருமானம். அப்போ மக்கள் 3 பேரையும் 20,000 ரூபா கீழே 3 பேர் மக்கள் தொகை வகுத்து போட்டா நம்ம இதுதான் தலா வருமானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருவீடு. நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் இதுதான் ஃபார்முலா. நாட்டு வருமானம், நாட்டுக்கு மொத்த வருமானம் எவ்வளவு, 1 லட்சம் வந்திருக்கும், மக்கள் தொகை எவ்வளவு பேர், 1 லட்சம் பேர் இருக்காங்க, அப்போ ஒவ்வொருத்தரும் தலா வருமானம் 1 ரூபா. ஸோ இப்படிதான் கணக்கீடு பண்ணுவாங்க. தாதா பை நவரோஜி உங்களுக்கு தெரியும். இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லணும். இந்த இயரை பார்த்தோன்னா உங்களுக்கு சென்னை ஞாபகம் வரணும், ஒடிசா ஞாபகம் வரணும். ஒரிசா பஞ்சம் 66ல் ஒரிசா பஞ்சம்னு சொல்லியிருப்போம், பயங்கரமான பஞ்சம் 66ல். அந்த ஒரிசா பஞ்சத்துக்கு அப்புறம் தான் இவர் உண்மையாகவே அந்த இதில் ரொம்ப என்னடா இப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி 76ல் சென்னை பஞ்சம், சென்னையில் பயங்கரமான ஒரு பஞ்சம் இருந்துச்சு. இந்த நம்பரை மாற்றி போடுங்க,
76 டு 78ல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா +1 புக்கு +2 புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். 76 டு 78லையும் சென்னை பஞ்சம். ஸோ 10 வருஷம் கழிச்சு ஒரிசா பஞ்சம், அதுக்கப்புறம் என்னது சென்னையில் பஞ்சம். இந்த மாதிரி பஞ்சங்களில் பார்க்கும்போது இவங்க கோதுமையை டன்னா கணக்கில் வெளிநாடுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க பிரிட்டிஷ்காரவங்க. இங்கே பஞ்சத்தில் அவன் செத்துக்கிட்டு இருக்கான். ஒரு கழுதை ஓடி வருது, கழுதையை பிச்சு தின்னுக்கிட்டு இருக்கான். இவ்வளோ பெரிய பஞ்சத்தில் இருக்கும்போது இத்தனை டன் கோதுமையை அங்கே ஏற்றுமதி பண்ணுறாங்களே, அரிசி ஏற்றுமதி பண்ணுறாங்களே, அப்போ இங்கே உயிர்கள்லாம் சாகுதுன்னு சொல்லி இவர் தான் பயங்கரமாக இந்தியாவின் முதுபெரும் மனிதன் சொல்லுவாங்க. தாதாபாய் நோரோஜி தான் இந்தியாவின் முதுபெரும் மனிதன். நம்ம தாத்தா தான் இந்தியாவில் முதுபெரும் மனிதர், தாத்தா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இது வந்து பார்த்துங்க ஏன்னா ஒடிசா பஞ்சத்துக்கு அடுத்த வருஷம் 67 டு 68, 67 டு 68 ரைட்டா. இதில் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படிங்கிற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி அவர் கூறியுள்ளார். தனிநபர் வருமானங்கிறது எவ்வளோ முக்கியம்னு கூறியிருக்காரு. அவரும் ரெஃபர் சொல்லியிருக்காரு. தனிநபர் வருமானம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட வருமானம், ஸோ பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல. நேர்முக வரி விதிப்பிற்கு முன் தனிப்பட்ட இது இது எப்படின்னா, இப்போ நான் ஒரு 50,000 சம்பாரிச்சிருக்கேன். நான் 50,000 சம்பாரிச்சிருக்கேன்னு வச்சுக்காங்க. நான் ஒரு 5,000 ரூபாய் டேக்ஸ் கட்டுறேன்னு வச்சுக்காங்க. சொத்து வரி எல்லாமே வந்து டைரக்ட் டேக்ஸ் தான். இப்போ ரஜினிகாந்த் இருக்கார்ல, அவர் பெரிய கோடீஸ்வரர். அவர் கட்டுற எல்லா வரியுமே டைரக்ட் டேக்ஸ். சொத்து வரியாக இருக்கட்டும், நிறுவன வரி, இதெல்லாம் டைரக்ட் டேக்ஸ் ரைட்டா. விற்பனை வரி, இந்த சில வரிகள் தான் இந்த தேட்டருக்கு நம்ம கட்டுறதெல்லாம், இதெல்லாம் வந்து நம்ம இன்டைரக்ட் டேக்ஸில் கட்டுவோம். பட் சொத்து வரி, நிறுவன வரி, அன்பளிப்பு வரி இதெல்லாம் டைரக்ட் டேக்ஸ். அப்போ என்ன பண்ண, நான் 50,000 இருக்குன்னா நான் 5,000 டேக்ஸ் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. நான் 5,000 டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி என் வருமானத்தை, அதான் தனிப்பட்ட வருமானம்னா, நீ எவ்வளோ சம்பாரிச்சிருக்க முத்துகணேசா? நான் 50,000 சம்பாரிச்சிருக்கேன். ஓ டேக்ஸ் போக சொல்லியா? டேக்ஸ் போகனா 45,000ங்க அப்படிங்கிறோம். ஆனால் டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணாதான் தனிப்பட்ட வருமானம். நான் 50,000 சம்பாரிச்சனால டேக்ஸ் கட்டுறேன். இன்னொருத்தர் வெறும் 5,000 சம்பாரிச்சனால ஒரு டேக்ஸ் இல்லைன்னு வச்சுக்கலாம். புரியுது உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? ஸோ நேர்முக வரி விதிப்பிற்கு முன் தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டின், இந்த வார்த்தையில நம்ம கவனிக்கணும். எக்ஸாம் ஹாலில் ஸ்டேட்மெண்ட்ல நேர்முக வரி விதிப்பிற்கு பின் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஐயோ போச்சு ரொம்ப ஒரு சின்ன வரி தான் ரைட்டா, அதனால தான் இவ்வளோ பொறுமையாக நடத்துகிறேன். ஸோ தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களிலிருந்தும் பெறப்படுகின்ற மொத்த பண வருமானத்தை தனிப்பட்ட வருமானம். அனைத்து ஆதாரங்கள், ஒரு நாட்டின் குடும்பங்களில் ஏதோ ஒரு வழியில் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ காலேஜில் ஒரு சேலரி வாங்குவேன், யூடியூப்பில் பாடம் நடத்துறேன்னா ஒரு சேலரி வாங்குவேன் ரைட்டா. ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு மாட்டு பண்ணை வச்சிருக்குன்னா அதில் ஒரு சேலரி கிடைக்கும் ரைட்டா. உங்களுக்கு அப்போ சின்னது ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்குன்னா அதில் ஒரு சேலரி, எல்லாம் சேர்ந்தா எனக்கு தனிநபர் வருமானமாக வந்துடுது. புரியுது? அதுதான் சொல்கிறாங்க. அது பிறகு மொத்த பண வருமானத்தை தனிப்பட்ட வருமானம். ஸோ இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. தலா பெர் கேபிட்டா அப்படிங்கிறது வேற, பர்சனல் இன்கம் வேற ரைட்டா. அடுத்து செலவிட தகுதியான வருமானம். உன்னால செலவிட தகுதியான வருமானம் அப்படிங்கிறாங்க. செலவிடனா என் வீட்டுக்கு தேவையான அளவு செலவு பண்ணுற அளவுக்கு அந்த வருமானம். இப்போ நான் 10,000 சம்பாதிக்கிறேன் மாதம், அது 50,000 விட்டுருங்க, இப்போ 10,000 சம்பாதிக்கிறேன். 10,000னா நான் நுகர்வு இப்போ கரெக்டாக நான் வந்து ஒரு 6,000 ரூபா வரைக்கும் மளிகை ஜாமா, கரண்ட் பில்லு எல்லாம் கரெக்டாக செலவிட தகுந்த அந்த 10,000 வந்து வச்சு நான் குடும்பத்தை ஓட்டிடுறேன் எப்படியாவது. அப்போ அதுக்கு தகுந்த வருமானம் தான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தனிநபர்கள் அல்லது குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில், என்னுடைய உண்மையான 10,000 வருமானத்தில் நுகர்வுக்கு செலவு பண்ணுறேன். நான் நுகர்வுனா என்னுடைய நுகர்வுக்கு 10,000 கரெக்டாக இருக்கு. கரண்ட் பில்லு கட்ட, கேஸ் வாங்க, அரிசி பருப்பு வாங்க, வீட்டு வாடகை கொடுக்க, எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குது. நுகர்வுக்கு செலவு பண்ணுற வருமானத்தை செலவிட தகுதியான வருமானம் எனப்படுகிறது. நான் 10,000 கரெக்டாக வருவேன், அது போக எக்ஸ்ட்ரா வர்றதா எக்ஸ்ட்ரா வருமானம். செலவிட தகுதியான வருமானம் என் 10,000 சம்பளம் தான் என் குடும்பத்தை அப்படிங்கிற மாதிரி. இதனை இவ்வாறு அழைக்கலாம். டிபிஐ = தனிப்பட்ட வருமானம் மைனஸ் நேர்முக வரி. ஸோ நேர்முக வரியை கழிச்சிடுறாங்க. இதில் வந்து எப்பயுமே டேக்ஸ்னா கழிச்சிடணும், தேய்மானம்னா கழிச்சிடணும். இந்த ரெண்டு யோசிச்சுக்கணும். தனிப்பட்ட வருமானம் இதில் கழிச்சிடுறோம் ரைட்டா. அப்போ நுகர்வு முறையில் நுகர்வு செலவு ப்ளஸ் சேமிப்பு. இப்போ நான் 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் எல்லாம் செலவு பண்ணிட்டேன், 9,500 செலவு பண்ணிட்டேன். ஒரு 500 ரூபா இருக்குது, என் பிள்ளை இருக்குது, பொம்பளை பிள்ளை இருக்கா, சரி ஒரு செலவு முதல் சேமிப்பு திட்டத்தில் ஒரு 500 போடுவோம். அப்போ 500 சேமித்து வைக்கிறல, அது எனக்கு என்னை பொறுத்தளவு காசு வெளியே போயிடுச்சு, செலவு தான், ஆனால் ஒரு வித சேமிப்பும் கூட. அப்போ செலவும் சேமிப்பும் ஒன்று தான். புரியுது உங்களுக்கு? இது செலவு மாதிரி தெரியும். இப்போ நம்ம சேர்த்து வைக்கிறது என்னடா அது கட்டுறோம் இது கட்டுறோம் செலவு மாதிரி தெரியும். அது ஒன்றாப்தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு நாள் பிரதிபலன் கொடுக்கும்ல, அது மாதிரி தான் செலவும் சேமிப்பும் ஆட் பண்ணிடுறாங்க. அதான் புரியுது உங்களுக்கு? செலவிடப்பட்ட தகுதியான வருமானங்கிறது. நேர்முக வரியை கழிக்கிறாங்க. தனிப்பட்ட வருமானம் நேர்முக வரியை கழிக்கிறாங்க. சரி, இப்போ ஜிடிபியை பற்றி என்னன்னு பார்த்துருவோம். இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிச்சா? அப்போ ஜிடிபினா என்ன அப்படின்னா, இதை கணக்கிடும் முறை 3 முறை சொல்லுவாங்க. இதை கணக்கிடும் முறை 3 முறைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதையும் பார்த்துருவோம்.
இந்த இருக்கு ஜிடிபி. ஜிடிபிங்கிறது காஷ்மீர்ல உற்பத்தி செய்யப்பட்ட ஆப்பிளுடைய அங்காடி மதிப்பு ஜிடிபியில சேர்க்கிறோம். அதுக்காக கலிபோர்னியால உற்பத்தி செய்யப்படுற ஒரு ஆப்பிளோட அங்காடி மதிப்பு நம்ம சேர்க்க முடியுமானா சேர்க்க முடியாது. அதாவது கலிபோர்னியாங்கிறது எங்க இருக்கு? அமெரிக்கால இருக்கு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஜிடிபிங்கிறது முன்னாடி ஒரு காலகட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மதிப்புகளை ஆட் பண்றது கிடையாது. முந்தைய காலங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பண்ட பணிகளை சேர்த்து கொள்வதில்லை. முந்தைய காலத்துல செஞ்சுக்கிட்ட அந்த பண்ட பணிகளை சேர்த்து கொள்வது இல்லை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதை ரெட் கலர்ல கொடுத்துருப்பேன். ஓகே, உங்களுக்கு அங்க டிஸ்பிளேல தெரியுதான்னு தெரியல, ரெட் கலர்ல கொடுத்துருப்பேன். புரியுதா உங்களுக்கு? அடுத்து 1934 ஆண்டுல சைமன் குஸ்னட், சைமன் குட், நான் வந்து சைமன் குட் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ சைனாக்காரர் யாராவது வந்தோன்னு வச்சுக்காங்க, தலையில கொட்டுன்னு கொண்டை வச்சிருப்பாரு. இப்படியே ஒரு கொட்டுன்னு கொட்டி பார்க்கணும். அது சைனாக்காரர் வந்தால் கொட்டி பார்க்கணும். அது எனக்கு உண்மையாக எனக்கு ஆசை இருக்கு. என்பவரால் ஜிடிபி நவீன கருத்து முதல் உருவாக்கப்பட்டது. ஜிடிபியோட நவீன கருத்து முதல் உருவாக்கப்பட்டது சைமன் குட். சைமன் குட். இது 1934. 1935-34 எப்படின்னா, இந்த 35 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதன் அடிப்படையில் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனே உருவாச்சு. அந்த 35ல் வெள்ளைக்காரவங்க மனசு மாதிரி நிறைய விஷயம் பண்ணாங்க. ஓகே, அது கான்செப்ட் படிச்சிருக்கோம். அதுக்கு முந்தின வருஷம் 34ல் சைமன் குட் அப்படின்னா, சைமன் குட்னா ரொம்ப கொட்டையா இருப்பார். சைமன் குட்னா எவ்வளோ ஒரு கொட்டையா இருப்பார். அவர் கொட்டு 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 அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ அப்போ என்னன்னா, இந்த மாதிரி சைனாக்காரரை பார்த்தீங்கன்னா அவர் தலையில 3 அடி இருப்பாருன்னு வச்சுக்கலாம். 3 அடி. நம்ம ஒரு 5 அடி இருக்கோமா, நமக்கு இப்படி 3 அடி இருப்பாருன்னு வச்சுக்கலாம். அவர் தலையில ஒரு 4 கொட்டு டொக் டொக்கு டொக்கு டொக்குன்னு கொட்டி விடுங்க. ஸோ 34 இல்லை சார் என் மைண்ட்லேயே இருக்குன்னா ஓகே. இல்லை சார் சைனாக்காரரை பார்த்தா நானும் கொட்டணும், 4 முறை கொட்டணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கணக்கீட்டு முறைகள். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3 முறையில் கணக்கிடுவாங்க. செலவின முறை. செலவின முறைனா நீங்கள் ஏற்கனவே இதை பார்த்துருப்பீங்க. ரைட்டா? இது உள்நாட்டு மொத்தம் ஜிடிபி செலவுகள் கொடுத்த கன்சியூமர், இன்வெஸ்டரு, கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், இது எல்லாம் எப்பயும் போல செலவின முறையில். அடுத்து வருமான முறை. வருமானம்னா எது வருமானம்? எல்லாமே வருமானம் தான். கூலி வாங்கினாலும் சரி, வாரம்னாலும் சரி, வட்டினாலும் சரி, லாபம்னாலும் சரி, இது எல்லாமே நமக்கு வருமானம் தான். மதிப்பு கூட்டு முறைனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த இடைநிலை பண்டத்தை ஃபுல்லாக கூட்டினா இறுதி பண்டம் கிடைக்கும். அதான் மதிப்பு கூட்டு முறை. ரைட்டா? இது பாருங்க, இந்த பின்னாடி வரும், இந்த இருக்கு மதிப்பு கூட்டு முறை. மதிப்பு கூட்டு முறைனா இது எல்லாத்தையும் ஆட் பண்ண இதை இடைநிலை பண்டம், அது இறுதி பண்டம், அது. ஸோ இந்த மாதிரி 3 முறைகளில் கால்குலேட் பண்ணுவாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியை. அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியை முக்கியத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதெல்லாம் பார்க்கணுமானா பார்க்கணும் தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு காமனாக பார்க்கறது தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியால வளர்ச்சி மற்றும் ஆய்வு, இது எல்லாம் தெரிஞ்சது தான். பணவீக்கம், பணவாட்டத்தோட சிக்கல்களை தெரிஞ்சுக்கலாம். உலகின் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பீடு செய்யலாம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்குன்னு ஒரு ஒப்பீடு வேணும். அப்போ ஓகே, இந்த நாடுகள்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்கும் திறனுக்கான மதிப்பீடு, பிபிபின்னு சொல்லுவாங்க, ட்ரிபிள் பின்னு வாங்க. அந்த ட்ரிபிள் பில நம்ம வாங்கும் திறன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பொதுத்துறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நம்ம பொதுத்துறை கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்க, நம்ம அந்த லெவலில் எப்படி இருக்கணும். பொருளாதார திட்டமிடுதலுக்கும் நமக்கு தேவைப்படும். அவ்வளோதான். இது ஒரு காமனாக தான் இருக்கு. ஓகேவாப்பா உங்களுக்கு? ஏன்னா இதை அப்படியே கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும். புரியுதா உங்களுக்கு? ஸ்டேட்மெண்ட்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் குறைபாடு என்னன்னா, பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்கு செய்யும் பணிகள். இப்போ என் பிள்ளை இருக்கு, நான் ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வரேன். ரைட்டா? நான் ஒரு டிரைவராக வேலை பார்த்து ஸ்கூல்ல வேலை பார்க்குறேன்னா, ஒரு பிள்ளைய போய் விட்டு வந்தால் எனக்கு சம்பளம் 100 ரூபா. ஆனால் என் பிள்ளையை நான் கொண்டு போய் விட்டு வரேன், என் ஒய்ஃப் வந்து சமைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் இந்த கணக்கீடு எடுத்துக்கிற மாட்டாங்க. இந்த வேலை சம்பளமாக எடுத்து இது ஒரு உரிமை மாதிரி போயிருதா? அப்போ இந்த மாதிரி சேவைகள் மிக முக்கியமானது, ஆனால் அதை எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை, சேர்க்கப்படுவதில்லை. இது ஒன் ஆஃப் த ஒரு குறை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? வீட்டில் நம்ம செய்கிற சேவைகள் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. அப்பெல்லாம் கணக்கீடு எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோதான். டெய்லியும் சமைக்கிறதுக்கு 1000 ரூபா சம்பளம் கேட்பாங்க, நம்ம சம்பளம் கொடுத்தே ஓஞ்சு போயிடுவோம். ரைட்டா? அதே மாதிரி இதற்கு சந்தை மதிப்பும் கிடையாது. அடுத்தது, ஜிடிபி அளவை மட்டும் அளவிடுகிறது, தரத்தை அல்ல. தரத்தை கிடையாது, அளவு தான் இங்கே அளவிடுறாங்க. எப்படின்னா 1970களில் ஸ்கூல்ஸ் அண்டு பேங்க்ல லெட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ லெட்டோட தரம் அப்போ இல்லை, தரமா இல்லை. லெட்டோட தரம் வந்து ஓட்டை போட்டுரும், பேப்பரை கிழிச்சிடும். ஸ்கூலில் நம்ம படிக்கும்போது இருந்தே நம்ம இது இருந்துச்சு, லெட் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போலாம் தரம் கூடிருச்சு. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா V5 V7 மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய பெண்ணண்டு வந்துருச்சு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து அதை பயன்படுத்த விடுறோம். அப்போ பண்டத்தினுடைய தரம் என்பது மிக முக்கியமானது. ஆனால் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பின்பற்றப்படுவதில்லை. அந்த தரத்தை என்ன செய்யறோம், அதை பின்பற்றப்படுவதில்லை. முக்கியமான வார்த்தை, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பின்பற்றப்படுவதில்லை. இந்த தரம் என்பது மிக முக்கியமான ஒன்று தான். ரைட்? அடுத்து, ஜிடிபியில் நாட்டு வருமான பகிர்ந்தளிப்பு பற்றி கூறவில்லை.
நாட்டு வருமானம் அப்படின்னா ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விரைவாக வளரலாம். வருமானம் சமனற்ற நிலையில் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. சமனற்ற நிலையில் இப்போ ஒருத்தனுக்கு வேலைக்கு வந்து வரானா, திடீர்னு கொத்தனாருக்கு 1000 ரூபா சம்பளம், ஆசாரிக்கு 1000 ரூபா சம்பளம், கேட்ரிங் சர்வீஸ் ஒரு சப்ளையர் வேலை பார்க்குறாரு, அவருக்கு 300 ரூபா தான் சம்பளம். புரியுது உங்களுக்கு? ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு மாதிரி சம்பளம் கொடுக்குறோம். ஸோ அப்படிங்கிற போது இதனால் ஒரு சிறிய சதவீத மக்களை பயனடைகிறார்கள். இப்போ சாஃப்ட்வேர்னு ஒருத்தர் வருவார், கம்ப்யூட்டர் லேப்டாப் டப் டப் டப்னு 5 நிமிஷம் முடிச்சுட்டு 5000 வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். 5 நிமிடம் தான். ஒரு செல்ஃபோனை சர்வீஸ் பண்ணுவார், 2000 கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பட்டு அந்த புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால் சிறிய சதவீத மக்கள் தான் அதை பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிடிபியில் நாட்டு வருமானம் பகிர்ந்தளிப்பில் சமனற்ற நிலை இருக்குது. ஜிடிபி மக்கள் வாழும் வாழ்க்கை முறையை பற்றி கூறவில்லை. மக்கள் வாழ்கிற வாழ்க்கையை பற்றியோ தரத்தை பற்றியோ கூறலை. ஜிடிபிங்கிறது கணக்கீடு மட்டும்தான். ஒரு டீ 10 ரூபானா 10 ரூபா, அது நல்லா இருந்த டீயான்னு சரி. நம்ம ஒரு தெருக்கல்ல டீ குடிப்போம், 10 ரூபான்னு வாங்க. மெட்ராஸில் போய் நான் ஒரு டீ குடிச்சேங்க, அதே 10 ரூபாய்க்கு, 10 ரூபா 15 ரூபான்னு நினைக்கிறேன். இங்கேயும் 15 ரூபாய்க்கு டீ குடித்தேன். அப்படி இருக்கு அங்கே டீ. இவர் ஓடுறாரு, இந்த டீ என்னன்னு குடிச்ச பின்னாடி இந்த ஊரை விட்டு காலி பண்ணிடலாமான் இருந்தேன். ஸோ புரியுது உங்களுக்கு? என்னங்கடா அது வெறும் தண்ணியாக இருக்கேடா அநியாயத்துக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதே 15 ரூபாய்க்கு மெட்ராஸில் டீ கிடச்சி, நல்ல தரமாக ஒரு சூப்பர் டீ குடித்தோம். அங்கே தரம் இல்லைன்னா அங்கே விற்காது போல இருக்குது. இங்கே வேறு வழி இல்லை, எங்கள் ஒரு ஆள்கிட்ட நீ குடிச்சாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கும் போல். ஸோ அப்படிங்கிற போது சில விஷயங்களை வந்து கணக்கீடு பண்ண முடியல. இதுவும் 10 ரூபா 10 ரூபான்ட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. ஸோ அப்போ குறைந்த சுகாதார நிலை, மக்கள் ஜனநாயகமற்ற அரசியலமைப்பு, தற்கொலை விகிதம், இந்த மாதிரி கருத்தில் கொள்ளாமல் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உயர்மட்ட தனிநபர் வருமானத்துடன் கைகோர்த்து, இந்த தனிநபர் வருமானத்தோட கைகோர்த்து போகுது. இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் லாஜிக்கை யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எக்கனாமிக்ஸில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால தான் பூட்டான் பண்ணார் என்ன பண்ணார், மொத்த நாட்டு உற்பத்தியெல்லாம் தேவையில்லை, மொத்த மகிழ்ச்சி குறியீடில் தெளிவார். உன் நாடு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, நல்லாட்சி எப்படி இருக்குன்னு பாரு, அதை வச்சு தான் சும்மா இந்த நான் இவ்வளோ டாலர் மதிப்பீடு வச்சுருக்கேன், அதை வச்சு உன் நாடு சிறந்த நாடு அல்ல, அது என்னைக்கு வேணாலும் ஏறு இறங்கும் அப்படின்னு சொல்கிறார். புரியுது உங்களுக்கு? சரி, ஜிடிபியின் மதிப்பீடு இந்த மத்திய புள்ளியியல் அமைப்புன்னு சொல்லுவாங்க. புரியுது உங்களுக்கு? மத்திய, அதாவது சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, ரைட்டா? இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜிடிபி சம்மந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாத்து வராங்க. கொஸ்டின் கேட்டால் ஜிடிபி யார் பாதுகாத்து வரா? மத்திய புள்ளியியல் அமைப்பு பாதுகாத்து வராங்க. அடுத்து இவங்க இது மட்டும் இல்லை, தொழில்துறையின் உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி ஒவ்வொரு ஆண்டும் தொழில்துறை உற்பத்தி குறியீடு ஐஐபினா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், நுகர்வோரின் விலை குறியீடு, கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்போ இதெல்லாம் வந்து இந்த குறியீடுகளை வெளியிடுகிறது யாருன்னா மத்திய புள்ளியியல் அமைப்பு தான். இப்போ பின்னாடி பாருங்க நிறைய பிக்சர்ஸ் வரும். அந்த பிக்சர்ஸ்ல யார் வெளியிட்டாங்கன்னா மத்திய புள்ளியியல், அந்த ஸ்டாட் டிபார்ட்மெண்டோட வேலை தான். மேத்தமெட்டிக்ஸும் ஸ்டாட்டு படித்தவங்க, எக்கனாமிக்ஸ் படித்தவங்க, அந்த 3 பேரும் டிஎன்பிஎஸ் வேலைக்கு எடுக்கிறாங்கல்ல. ஸோ அவங்க அந்த மாதிரி தான். இது மத்திய புள்ளியியல்னா எஸ்எஸ்சி. ஸோ அவங்க தான் பாதுகாத்து வராங்க, இந்த மாதிரி கணக்கு எடுத்து வெளியிடுறாங்க. இங்கே இருக்கிறவங்களும் உதவி பண்ணுவாங்க. புரியுது உங்களுக்கு? மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் இயல்பு என்ன சார் இயல்பு அப்படின்னு? இயல்புனா ஒவ்வொரு துறை இருக்குது, மொத்தம் 3 துறை இருக்குது. முதன்மை துறைனா வேளாண்மை துறை, 2ஆம் துறைனா தொழில்துறை, 3ஆம் துறைனா பணிகள் துறை. இந்த மாதிரி 3 துறைகள் இருக்குது. இந்த 3 துறைகளுடைய கணக்கீடு தான், 3 துறைகளுடைய கணக்கீடு. அப்போ எப்படி நம்ம முறைன்னு ஒன்று பார்த்தோம், 3 முறை, ரைட்டா? அதே மாதிரி 3 துறைகளையும் கணக்கீடு பண்ணுறாங்க. ஸோ 20ஆம் நூற்றாண்டில் பொருளாதார நிபுணர்கள் பாரம்பரிய 3ஆம் நிலை பணிகளை என்ன பண்ணுறாங்கன்னா 4ஆம் நிலை 5ஆம் நிலை இப்போ பிரிச்சுட்டாங்க, 5 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. முதல் 3 நிலைகள் இருந்துச்சு, இப்போ 5 நிலைகளுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது, ரைட்டா? ஸோ அடுத்தது இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெவ்வேறு துறைகளின் பங்களிப்பு, ஒவ்வொரு துறையோட பங்களிப்பு எவ்வளோ இருக்குது? ஆமாம் பார்க்கணும்ல. இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு விவசாயி, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு தொழில்துறையில் வேலை பார்க்குறீங்க, இன்னொருத்தர் இருக்கார், அவர் பணிகள் துறையில் சர்வீஸில் இருக்கார், கம்ப்ளீட்லி ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாரு. நீங்கள் கரும்பு சக்கரையில் வேலை பார்க்குறீங்க, நான் கரும்பை உற்பத்தி பண்ணுற வேலை பார்க்குறேன். நம்ம 3 பேருடைய பங்களிப்பு என்ன ஜிடிபியில், யாராலும் இந்த ஜிடிபி நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்தியா விவசாயத்தில் எவ்வளோ தூரத்துக்கு வளர்ச்சி அடையுது அப்படிலாம் ஒரு பாயிண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, சூப்பராக இருக்கும். அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. இந்தியாவில் பணிகள் துறை மிகப்பெரிய துறை. இந்தியாவில் பணிகள் துறை தான் அவங்க தொழில்துறை விவசாயத்துறையை விட பணிகள் துறை மிக பெரியது. நடப்புகளில் மொத்த மதிப்பு கூடுதலில் ஜிவிஏனா கிராஸ் வேல்யூ ஆர்டர்னு சொல்கிறாங்க, கிராஸ் வேல்யூ ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மொத்த மதிப்பு கூடுதல் அப்படிங்கிறது பணிகள் துறை 2018-19 அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு மிச்ச அப்டேட் இதில் கொடுக்கல, நம்ம போய் பார்க்கணுமானா நமக்கு தேவையில்லை. இதில் என்ன இருக்கோ அதுதான், ஏன்னா புக் பேக் இது கூட இருந்திருக்கும். 92.26 லட்சம் கோடி மதிப்பீட்டு பண்ண நமக்கு என்ன 92 லட்சம் கோடி, 92 லட்சம் கோடி. இன்னொரு 8 லட்சம் மட்டும் இல்லை, ஒரு 8 லட்சம் கோடி இல்லைன்னு வச்சுக்காங்க.
92 கோடி மதிப்பிடப்பட்டுள்ளன. இது ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிட்டு போயிருப்பீங்க. பட் நம்ம ரீட் பண்ண நம்மளாம் அப்படி எப்படின்னா இப்போ 18 to 19 2 வருஷம், அப்ப 2 வருஷம் 2 கோடிங்கிற மாதிரி 92 லட்சம் கோடி மதிப்பிடப்பட்டுள்ளன. விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா 2வது பெரிய நாடு. விவசாயி இப்ப ஒரு மண்வெட்டியை பிடிச்சி வெட்டணும்னா இன்னைக்கு 2 கை பிடிச்சி இப்படி வெட்டணும், அப்படி வெட்டணும். என்ன சார் சவுண்ட்லாம்? அப்படி வெட்டணும். பொதுவா 2 கை பிடிச்சி அது 2வது இடத்துல இருக்கும். இப்ப ராணுவத்துல எத்தனை இடம் இருக்கும்? 4வது இடத்துல இருக்கும். ராணுவத்துல ரீசெண்டா ஒன்று சொன்னாங்கல்ல, ரீசெண்டாவே ரொம்ப நாளா இருந்தே 4வது இடத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி விவசாயம்னா 2வது இடத்துல இருக்கும். ரைட்டா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உலகின் மொத்த விவசாய பொருள் வெளியீட்டுல, அதாவது விவசாய பொருளோட வெளியீட்டுல 7.7 இது ஒரு 7.39 இருக்கு. ஒரு 7% கிட்ட இந்தியாவினால் வெளியிடப்படுகிறது. 7% இந்தியாவால் வெளியிடப்படுகிறது. 7%. உலகின் மொத்த விவசாயம், உலகின் நான் சொல்றது இந்தியா சார்பல்ல, உலகத்தளவுல நிறைய நாடுகளுக்கு நம்ம இந்தியாவோட அக்ரி ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. வெள்ளைப்பூடு நம்ம இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் வெளிநாடுகளுக்கு. நிறைய நாடுகளில் வெள்ளைப்பூடே விளையாது, இங்க இருந்து போனாதான். அப்போ உலக அளவுல எவ்வளவு பெரியதா? 7% இருக்கும். எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கும்? 7% இருக்கும். உலகில் இந்தியாவை தொழில்துறையில் 8வது இடத்துல, தொழில்துறையில 8, தொழில்துறையில 8ம், அடுத்து பணிகள் துறையில 6வது இடத்துல இருக்கும். பணிகள் துறையில 6வது இடம். அப்ப விவசாயத்துல எத்தனை இருந்தோம்? 2வது இடத்துல இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட் சொல்லிட்டு மம்புட்டி பிடிக்கிறது. அதுக்கப்புறம் தொழில்துறை அப்படிங்கிறது 8 மணி நேரம் நீ வேலை பார்க்கணும். ஒரு தொழில், ஒரு ஆபீஸ் போயிட்டுனா சர்க்கரை ஃபேக்டரிக்கு நான் வேலைக்கு போறேன்னா 8 மணி நேரம் நான் வேலை பார்க்கணும், இல்லை 8 மணி வரைக்கும் வேலை பார்க்கணுங்கிற மாதிரி 8வது இடத்துல இருக்கு. பணிகள் துறை அப்படிங்கிறது 6வது இடத்தில் உள்ளது. பணிகள் துறை அப்படிங்கிறது 6வது இடத்துல இருக்குன்னா அதோட 2 இடம் கம்மின்னு கூட யோசிச்சுக்கலாம். பணிகள் துறைனா 6 செலவழியும். உண்மையாவே பணிகள் துறையில இருக்கிறவங்க காசு தண்ணியா செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. 6 செலவாங்க, ஏன்னா 6வது இடத்துல அவங்க இருக்காங்களாம். அதுக்கப்புறம் 1950களில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லா மேலோங்கி இருந்துச்சு. விவசாயம் மேலோங்கி 51% இருந்துச்சு. ஆனால் தொழில் வந்து 14, பணி 33. பாருங்கவே, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 50% விவசாயம் அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப தொழிலும் சரி பணிகளும் சரி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அதே இது இப்போ 17-18 பார்த்தீங்கன்னா விவசாயம் குறைஞ்சிருச்சு, பணிகள் கூடிருச்சு, 53% கூடிருச்சு. அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் பணிகள் துறையில தான் அவங்க நம்பர் 1, வேற எந்த துறையில இல்லை, பணிகள் துறையில தான் நம்பர் 1. அது மாதிரி இப்போ இது 50%, அது அப்படியே அந்த 50 இங்கே 50 வந்துருச்சு. ரைட்டா? இந்த 14 அப்படியே அங்கிட்டு போயிடுச்சு, விவசாயத்துக்கு போயிடுச்சு. அந்த பணிகள் இங்கே வந்துருச்ச மாதிரி அந்த பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சொன்ன மத்திய புள்ளியியல் அமைப்பு அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. ஜிடிபியின் துறை வாரியான பங்களிப்புல இந்த துறைகள் ரொம்ப மேலோங்கி இருக்கு. இப்போ எல்லா பெர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா தொழில்துறை, பணிகள் துறை, வர்த்தகம், ஹோட்டல்கள், போக்குவரத்து, நிதி, ரியல் எஸ்டேட், இந்த துறை, ஒளிபரப்பு, இந்த துறையில வந்து கொஞ்சம் பெர்சன்டேஜ் அதிகமாகவே இருக்கு. ஓகே, அடுத்தது இந்திய ஒரு பாடம் படிச்சா முழுசா படிச்சிடணும், ஒரு வரி விடாம அந்த மைண்ட்ல ஓடணும். ஜிடிபியை நம்ம உணரணும். ஜிடிபி இத்தனை டாலர் இருக்கு, இத்தனை, அது யூஎஸ் மதிப்பில் தான் மதிப்பிடும், அந்த டாலரில் இப்படி இருக்குது, ஜிடிபி வேல்யூ பார்க்கணும், ஜிடிபி எவ்வளோ முக்கியமானது, அந்த நிறை குறை எப்படி இருக்குது நம்ம உணரணும். உணர்ந்தால் இந்த பாடம் ரொம்ப ஈஸி. ரைட்டா? இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்துறைகளின் பங்களிப்பு சார் ஏற்கனவே 7% சொன்னீங்களே, அது உலக அளவில் நிறைய. இப்போ பூண்டு விலை போட்டு சொன்ன பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட்டு, விவசாயம் பொருள் வெளியீடுகளில் 7%க்கு மேலே. இவங்க என்ன சொன்னா உலக சராசரி 6%, 6.4% விட அதிகமாக உள்ளது. உலக அளவில் சராசரியில இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்துறையோட பங்களிப்பு உலக சராசரியில் 6% விட அதிகமாக இருக்கு. அதிகமாக தான் இருக்குங்கிறாங்க. சராசரி 6% விட அதிகமாக தான் இருக்குங்கிறாங்க. பரவாயில்ல. தொழில்துறை மற்றும் பணிகள் துறையின் பங்களிப்பு குறைவா இருக்குங்கிறாங்க. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது 30%, 63% பணிகள் துறையிலும் குறைவாக தான் உள்ளது. அப்போ விவசாயத்துல கொஞ்சம் கூட தான் இருக்கு. அடுத்து மொத்த மதிப்பு கூடுதல். மொத்த மதிப்புனா கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படிங்கிறது எப்படின்னா ஜிடிபி பிளஸ் மானியம் மைனஸ் வரிகளை குறைச்சிடறோம். அது டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் எதா இருந்தாலும் சரி, டைரக்ட் டேக்ஸும் சரி, விற்பனை வரியும் சரி, நேர்முக வரியும் விற்பனை வரியும் கழிச்சிடறோம். நேர்முக வரியும் விற்பனை வரி, அதை இந்த இருக்கிற வார்த்தையை மட்டும் வச்சுக்காங்க. இன்டைரக்ட் டேக்ஸ் நிறைய வரும், நம்ம இந்த இடத்துல அப்படி படிக்கக்கூடாது, ஏன்னா இங்க மறைமுக வரிங்கிற வார்த்தையை போடலை. நேர்முக வரியும் விற்பனை வரிங்கிற 2 வார்த்தை தான் இருக்கு. அப்ப மானியம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மானியங்கிறது ரொம்ப நமக்கு வந்து இப்போ நான் இருக்கேன், நான் சோலார் பேனல் அமைக்கிறேன்,
எனக்கு 5 லட்ச ரூபா என் கையில் இருக்குது, அதுக்கு தேவை 10 லட்சம், மானியம் 5 லட்சம் கொடுப்பாங்க. எனக்கு லாபமா நட்டமா? எனக்கு லாபம் தான், எனக்கு அது சொத்தாயிருதுல, மானியங்கிறது ஃப்ரீ தானே அப்படிங்கிற மாதிரி திரும்ப கட்ட வேண்டியது சொல்லுவாங்க, இருந்தாலும் அப்படியே இதாயிரும். அப்போ ஜிடிபியோட மானியம் சேர்த்துடணும். அந்த மாதிரி வரிகளை கழிச்சிடறோம். அதான் கிராஸ் வேல்யூ ஆடட், மொத்த மதிப்பு கூடுதல். பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இவர் சொல்றாரு. பொருளாதார வளர்ச்சி நோபல் பரிசு வாங்கியவர் சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, பொருளாதார வளர்ச்சி மனிதனின் பொருள்சார் தேவைக்கு மட்டும் கவனம் செலுத்துகிறது. பொருளாதார வளர்ச்சி மனிதனுடைய பொருள்சார், அதாவது பொருளுக்கு மட்டுமே, பொருள்சார் தேவைக்கு மட்டுமே கவனம் செலுத்துகிறது. ஆனால் ஐக்கிய நாடுகளின் பார்வையில் பொருளாதார வளர்ச்சி என்பது வாழ்க்கை தரம் உயர்த்தணும். பொருள் 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 தயாரிச்சுக்கிட்டே இருந்தா போதுமா? வாழ்க்கை தரம் உயரணும், ஒட்டுமொத்த வளர்ச்சியில கவனம் செலுத்தணும். எல்லாம் ஒட்டுமொத்த கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் எல்லாத்துலேயுமே இருக்கணும், சம்பாரிச்சுக்கிட்டே இருந்தா. ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. ரைட்டா? ஜிடிபி, ஜிஎன்பி ஆகிய இரண்டும் பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடும் முக்கிய அளவுகோல் தான் தவிர அது உண்மையான அளவை கணக்கிட இது உதவுகிறது. பொருளாதாரத்தோட உண்மையான அளவை கணக்கிட மட்டும்தான் உதவுகிறது. ரைட்டு, புரிஞ்சிச்சா அப்போ உங்களுக்கு? அடுத்தது ஒன் செகண்ட், பொருளாதார முன்னேற்றம். பொருளாதாரத்தின் ஒரு உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு மனிதவள மேம்பாடு குறியீடு சரியானதாகும். HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். HDI தான் ரொம்ப முக்கியம். அப்போ மனிதனுடைய தரம் உயர்ந்துச்சா, கல்வி உயர்ந்துச்சா, சுகாதாரம் உயர்ந்துச்சா, சுற்றுச்சூழல் உயர்ந்துச்சாங்கிற 4 விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் பார்க்கணுங்கிறாங்க. வளர்ச்சி பாதையில் ஜிடிபி மற்றும் வேலைவாய்ப்பு. இந்தியா எல்லைகளை திறந்த வர்த்தகத்தை ஏற்க முடிவு செய்தது 1991 புதிய பொருளாதார கொள்கை தான். அப்போ இருந்து சரி தாராளம், அதாவது LPGன்னு சொல்லுவாங்க, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயமாக்கப்பட்டு வெளிநாட்டு நிறுவனங்களை இந்திய பொருளாதாரத்திற்கு அனுமதிப்பதன் மூலம் 1991 ஆண்டு வரை இந்த பார்வை தொடர்ந்தது. அந்த புதிய பொருளாதார கொள்கையில தான் கம்பள விருச்சம், எல்லா நாடுகளும் வாங்க, கலப்பு பொருளாதாரம் மாதிரி கம்பள விருச்சம். 5 ஆண்டு திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பு உருவாக்கணும், மக்கள் தொகையோட வறுமையை ஒழிக்கிறதுக்கு போராடணும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இது எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி. ரைட்டா? அடுத்தது பொருளாதார வளர்ச்சினா என்ன, பொருளாதார முன்னேற்றத்துக்கும் ஒப்பிடுக்கும். வளர்ச்சி அப்படிங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட், முன்னேற்றம் அப்படின்னா ப்ராக்ரஸ். ரைட்டா? அப்போ இதில் என்னன்னா, இது அமெரிக்கான்னு வச்சுக்கிடுவோம், இது இந்தியான்னு வச்சுக்கிடுவோம். ரைட்டா? அப்போ என்னன்னா, இந்த இதோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் ரொம்ப போதும், ஓகே நாங்கள் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி. இது நீண்ட காலம், இது மக்கள், இது 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 ஸ்மாலு, இது பிக்கு. இன்னும் ஷார்ட்கட் சொன்னால் இது ஸ்மால், இது பிக். பார்த்துருமா? இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி ஒரு குறுகிய கருத்து, இங்கே பொருளாதார முன்னேற்றம் பரந்த கருத்து அப்படிங்கிறாங்க அங்கே. ரைட்டா? நம்ம இந்தியான்னு வச்சுக்கணும். இப்போ முன்னேற்றம்னா இந்தியான்னு வச்சுக்கணும், வளர்ச்சினா யுஎஸ்ஏன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நம்ம இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் பரந்த கருத்து, அமெரிக்காவில் பொறுத்தவரைக்கும் குறுகிய கருத்து அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இது. HDIயின் குறியீடு முன்னேற்றம், வாழ்க்கை தரம் உயர்வு, தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே இந்தியா பார்க்கும். அந்த மாதிரி இது. அப்போ முன்னேற்றம்னா இவ்வளவும் இருக்கணும். புரியுது உங்களுக்கு? எக்கனாமிக்ஸ்லங்க வளர்ச்சிங்கிறது ஜஸ்ட் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி, முன்னேற்றங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்வாதாரம், நம்ம தனிப்பட்ட நம்மளுடைய அது சொல்றாங்கல்ல, அந்த நம்முடைய வாழ்க்கை தர உயர்வு வேணுங்கிறாங்க. ஸோ புரியுது உங்களுக்கு? இதுதான் மெயினுங்கிறாங்க. முன்னேற்றம் வேணுமா, வளர்ச்சி வேணுமானா முன்னேற்றம் தான் தேவை, வளர்ச்சியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. புரியுது உங்களுக்கு? ரைட்டு. அளவின் இயல்பு அணுகுமுறை. அளவின் இயல்பு, இது தரத்தின் இயல்பு. நான் இவ்வளோ அளவு கொடுத்துட்டேன், அரிசி போட்டேன், ரேஷன்களில் அரிசி போடுறாங்க, அளவு ரைட்டு, அது தரமாக போட்டால் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி தரத்தின் இயல்பு தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடிபி, ஜிஎன்பி, FDI, FI எல்லாம் அதிகரிக்கும். ஓகே தான், நீங்கள் எக்கனாமிக்ஸ் பார்வையில் பண்ண அதிகரிக்கும். வாழ்க்கையோட எதிர்பார்ப்பு விகிதம், குழந்தையோட எழுத்தறிவு விகிதம், வறுமை முன்னேற்றம், இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இப்போ இந்தியா எப்படி கரெக்டாக இருக்கா? இயற்கையின் குறுகிய காலத்தை உடையது, இது இயற்கையின் நீண்ட காலத்தை உடையது. இங்கே என்ன ஆகும்னா, சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறாங்கல்ல, அப்போ இயற்கை நீண்ட காலமாக இருக்கும். இங்கே அழிச்சு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு எல்லாத்தையும் அழிச்சு விடுவாங்க. அப்போ இது குறுகிய காலத்துக்கு போயிடும். புரியுது உங்களுக்கு? ஸோ அடுத்தது வளர்ந்த நாடுகள், வளர்ந்து வருகின்ற நாடுகள். ஸோ வளர்ந்த நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வளர்ந்த நாடுகள் தான் இப்படி யோசிப்பாங்க, டக்கு டக்கு டக்குன்னு வளர்ச்சி, இந்த வளர்ச்சின்னா இருந்தால் போதும்னா. ஆனால் வளரும் நாடுகள் முன்னேற்றத்திற்காகவும் யோசிப்பாங்க. ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானத்தை அதிகரிக்கணும். இப்போ அமெரிக்காலாம் அவ்வளோதான். ஆனால் இங்கே உண்மையான நாட்டு வருமானத்தை அதிகரிக்கணும். உண்மையான நாட்டு வருமானத்தை அவன் தரம், அவனுக்கு செலவிடக்கூடிய வருமானம் இருக்கா, அது போக சேமிப்பு இருக்கா, அவன் வாழ்க்கை தரம் உயருதா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்போ அமெரிக்கா, இந்தியா. அமெரிக்கா எப்படி யோசிக்குது? பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருந்தால் போதும்னு. இந்தியா எப்படி யோசிக்குதுன்னா இப்படி ஒரு ஷார்ட்கட்டுக்காக. இது ஒரு குறிப்பிட்ட காலம் தான், ஏன்னா மாறும்.
இது வந்து தொடர்ச்சியான செயல்முறை. இது ஒரு தானியாங்கி செயல்முறை, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், அவ்வளோதான். இதுக்கு அரசோட தலையீடே தேவைப்படாது. ஆனால் இங்கே வந்து அரசாங்க தலையீட்டு மிகவும் முக்கியம் நம்பியுள்ளது. பரந்த கொள்கையினால அரசாங்கத்தோட தலையீடால மட்டுமே சாத்தியம். இவ்வளவு நல்லது நடக்கணும்னா, நமக்கு வளர்ச்சி வேணுமா, முன்னேற்றம் வேணுமானா ப்ராக்ரஸ், முன்னேற்றம் தான் வேணும். ரைட்டா? ஓகே. அரசாங்கமானது மக்களின் ஒரே பாதுகாப்பாளராகவும் சமூக நலத்திற்காகவும் செயல்படும் என்று நம்பப்பட்டது. ஜிடிபியின் நிலையான அதிக வளர்ச்சியால் தன்னவர் வருமானம் அதிகரிச்சிச்சு. முழு வறுமை குறைந்தும் காணப்படுகிறது. 12 ஆண்டுகளில் தன்னவர் வருமானம் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. இப்போ ரீசெண்டாக ஜிடிபியால் தன்னவர் வருமானம் 2 மடங்காக உயர்ந்திருக்கு. இந்தியா தன்னவர் வருமானத்தில் நடுத்தர வருவாய் நாடுகளின் பிரிவில் இடம் பிடித்துள்ளது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தன்னவர் வருமானத்தில் நடுத்தர வருவாய் இருக்கும்ல, அந்த நாடுகளுக்கு இடையில இடம் பிடிச்சிருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா 239, 240, 239 பேர் எடுத்துக்கிட்டோம்னா, லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, எப்படினாலும் இந்தியா 130, 169, 172, 150 இப்படியாவது எங்கனையாவது இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் 10 இடத்துல இருக்கிறது அது வேற. பொதுவாக எங்கனையாவது இப்படி வந்துடும். மேக்ஸிமம் 200க்கு மேலே ஒரு கவுண்டிங்லேயே வராது. எதுலையுமே மேக்ஸிமம் வராது. அது ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு மாதிரி. இப்போ எக்கனாமிக்ஸில் சொல்கிறேன், ரைட்டா? அப்போ பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 65. ஒரு குழந்தை இப்போ பிறந்தா ஆயுட்காலம் 65 அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 65 வயசு வரைக்கும் இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி 5 வயதுக்கு உட்பட்ட 44% குழந்தைகள், 44% குழந்தைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடோடையே இருக்காங்க, 5 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க. அதே மாதிரி 15 வயது அதுக்கு மேலே உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வி அறிவில் 63% பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள மேக்சிமம் இருக்காங்க. இது ஒப்பீட்டு அளவில் குறைந்த நடுத்தர வருவாய் நாடுகளில் 71%. இது ஆனால் கொஞ்சம் கம்மி. கல்வி அறிவை பொறுத்தளவுக்கு ஒப்பீட்டு அளவில் குறைந்த நடுத்தர வருவாய் இருப்பாங்கல்ல, அவங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா 71% ஆகும். 71% அவங்க இருக்காங்க. நடுத்தர வருவாய் நாடுகளில் 71%, நம்ம 63% தான் இருக்கோம். அப்போ கல்வியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். மற்ற பிற நாடுகளை விட இந்தியா வெவ்வேறான வளர்ச்சி பாதையை பின்பற்றுகிறது. இந்தியா முன்னேற்றத்தை ஆதரிக்கும். எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஜஸ்ட் ஒரு 10th நினைப்போம். இந்தியாவில் 35 வயதிற்கு உட்பட்ட உழைக்கும் வயதில் வேகமாக வளரும் மக்கள் தொகையில் 700 மில்லியன் பேர் உள்ளனர். 70 கோடி பேர். 1 மில்லியன்னா 10 லட்சம், 10 மில்லியன்னா 1 கோடி, அப்போ 100 மில்லியன்னா 10 கோடி, அப்போ 700 மில்லியன்னா 700 மில்லியன் எத்தனை? 70 கோடி. 70 கோடி பேர் இருக்காங்க 35 வயதிற்கு உட்பட்ட. இப்போ யங்ஸ்டர்ஸ், இப்போ எனக்கு 35 வயசுக்குள்ள தான், நீங்கள் பார்க்குற 35 வயசுக்குள்ளனா நம்மளாம் ஒரு 70 கோடி பேர் இருக்கோம் இளைஞர்கள். இந்த 70 கோடி பேர் வந்து வேகமாக வளரும் மக்கள் தொகையில் நம்ம ரொம்ப இருக்கோம். அந்த வளர்ச்சிக்கா இந்தியாவோட உழைக்கும் இதில் 20 ஆண்டுகள் இந்தியாவின் வளர்ச்சிக்கான மக்கள் தொகை குறைவாக உள்ளது. இந்த 20 ஆண்டுகளில் மக்கள் தொகை வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இந்தியாவில் மக்கள் தொகை மாற்றத்தில் கடந்த 2 சகாப்தங்களாக உழைக்கும் வயது மக்களின் பங்கு 58% 64% உயர்ந்துள்ளது. உயர்ந்திருக்குங்கிறாங்க. நல்ல இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உழைக்கிறாங்க, ஓரளவுக்கு உயர்ந்து தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்ல ரிப்போர்ட் தான் கொடுக்குறாங்க யங்ஸ்டர்ஸ் பற்றி. 70 கோடி பேர். மனித மேம்பாட்டு குறியீடு HDI. HDI அப்படிங்கிறது ஒரு பாகிஸ்தானில் சேர்ந்த ஒரு முகபப் உல் அக், இவர் தான் HDI மனித மேம்பாட்டு குறியீடு. மனிதன் மேம்படணும் அப்படிங்கிறதுக்கு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம். அப்போ முகப் உல் அக் அப்படிங்கிறவர் சொல்கிறார். அந்த அறிஞரால் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க 1990 புதிய பொருளாதார கொள்கைக்கு முன்னாடி. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோரின் கல்வியறிவு, வாழ்க்கை தரம் ஜிடிபியோட மடங்கை செயல்பாட விட கணக்கிடப்பட்டு வாங்கும் சக்தி சமநிலைக்கு PPP இதன் கூட சரி செய்யப்படுகிறது. UNDPயில் வெளியிடப்பட்ட சமீபத்தில் மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் இந்தியா 189 நாடுகளில், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 189 நாடுகளில் 130வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது. 189 நாடுகளில் 130வது இடத்துக்கு உயர்ந்திருக்கு. இந்த மாதிரி விஷயத்தில் 90 to 2017 இடப்பட்ட காலத்தில் இந்தியாவோட HDIயின் மதிப்பு 0.427, 0.647. இதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. இதுக்கு ஒரு அளவு அடுத்த பாடத்தில் அது வரும். ரைட்டா? கிட்டத்தட்ட 50% அதிகரிச்சு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வறுமையை போக்கி இருக்கோன்னு சொல்றான். யங்ஸ்டர்ஸ் நிறைய உழைக்கிறாங்க, வறுமையை போக்கி இருக்கோம், விவசாயம் கொஞ்சம் நல்லா இருக்கு, இருந்து தொழில்துறை சேவைத்துறையில் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணலாம் சொல்றாங்க. இந்தியா கடுமையான சட்ட முறையும் அதிகமான ஆங்கில மொழி பேசுபவர்களையும் கொண்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பம் எல்லாத்துலேயும் நல்ல நிபுணத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, முதலீடுகள் நிறைய இருக்குதுங்கிறாங்க. அடுத்தது கொள்கை, வேளாண் கொள்கை, தொழில் கொள்கை, இந்த மாதிரி நிறைய கொள்கைகளில் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. சரி, மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படின்னா 1972 ஷார்ட்கட் சொன்னேன். வாரத்தின் சண்டே 2 பேர் சேர்ந்தால் தான் கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்கன்னு சொன்னேன். அப்போ 72. அவர் யாருன்னா ஜிக்மே
சிங்கையே வாங்கக் என்ற பூட்டான் அரசர். சிங்கமே அப்படின்னா சிங்கம் எப்படி இருக்கணும், போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான், மகிழ்ச்சி தாண்டா முக்கியம்னு சொல்லி அவர் ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு. எங்கன்னா ஒரு ஏர்போர்ட், அவர் என்ன சொல்றாருன்னா மும்பையில் நினைக்கிறேன் இந்த இருக்கா பம்பாயில் ஒரு விமான நிலையத்தில் நிதி காலங்கள் ஃபினான்சியல் டைம்ஸுங்கிற ஒரு பத்திரிகைக்கு பிரிட்டிஷ் பத்திரிகையாளரின் நேர்காணலில் ஜிஎன்பியை விட ஜிஎன்ஹெச் அதாவது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் தான் ரொம்ப முக்கியம், ரைட்டா? அது வந்து இப்போ எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியங்கிற விஷயத்த கூறுறாரு. இது ஐநா சபை 2011 வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியம்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதன் அடிப்படையில் அதன் குறிக்கோள் என்னன்னா 4 தூண் ஜிஎன்ஹெச்ல: சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல், கலாச்சாரம், நல்ல ஆட்சி திறன். அது போக உளவியல் சார்ந்து, உடல்நலம் சார்ந்து, நேரம், கல்வி, கலாச்சாரம், நல்லாட்சி திறன், சுற்றுச்சூழல், வாழ்க்கை தரம்னு ஒரு ஜிஎன்ஹெச்ல 9 களங்களாக கருதப்படுகிறது. ஸோ 4 தூண் 9 களங்கள், 4 தூண் 9 களங்கள் இப்படி தான் இருக்கு, ரைட்டா? ஜிக்மே சிங், இது இக்கு கூட வச்சுக்கலாம், ஒவ்வொரு புக்கில் அப்படித்தான் இருக்கும். ஜிக்மே சிங்கு, சிங்குடா, சூப்பர்ரா, போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். 1972 ஜிஎன்ஹெச். விவசாயத்துறை கொள்கை, தொழில்துறை கொள்கை. தொழில்துறை கொள்கைனா தொழில் சார்ந்த கொள்கைகள் இருக்கும், விவசாயத்துறை கொள்கைனா விவசாயம் சார்ந்த கொள்கைகள் இருக்கும், ரைட்டா? அதெல்லாம் வந்து அந்த கொள்கையை வந்து கொண்டு வராங்க. பசுமை புரட்சிங்கிறது என்ன கொள்கை? விவசாயம் சார்ந்த கொள்கை. இங்கே என்ன வருது? இது வந்து இப்போ இங்கே வருங்க. தொழில் கொள்கையில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பண்ணை தொழில்நுட்பம், இது தொழில் கொள்கையில் வரும், அவ்வளோதான். இந்த இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்துக்கணும். 1948 தொழில் கொள்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தொழில் கொள்கைன்னா 1948 தொழிற்கொள்கை ஒவ்வொரு கட்டமாக மாறி வந்துச்சு. அது எக்கனாமிக்ஸ் புக் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். சர்க்கரை, ஜவுளி, தொழில் இந்த மாதிரி மாறி வந்துச்சு. புதிய பொருளாதார கொள்கைன்னா 1991, தொழிற்கொள்கைன்னா 1948 சுதந்திரம் வாங்கினக்கு அடுத்த வருஷம், புதிய பொருளாதார 1991, ரைட்? ஸோ பாட சுருக்கம். ஜிஎன்பி அப்படிங்கிறது ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம், ரெண்டு எல்லாம் சேர்த்தா தான் அது ஜிஎன்பி. அடுத்து நாட்டு வருமானம் அளவிடுது பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மொத்த மதிப்பு. முதன்மை துறை வேளாண்மை. அடுத்து எந்த முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பு கூட்டும் போது இறுதிநிலை பண்டம்னா மதிப்பு கூட்டும் முறை, அதுக்கு பேர் ஒவ்வொரு மதிப்பாக கூட்டுற முறை மதிப்பு கூட்டும் முறை. ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமாக வேலைவாய்ப்பு ஏற்படுது? பணிகள் துறை தான். ஏன்னா ரீசெண்டாக பணிகள் துறை தான் என்னது 53% கிட்ட வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா? நான் சொன்னல ஜிக் ஜாக்ல காமிச்சல ஒரு பாக்ஸில். அப்போ பணிகள் துறை தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பணிகள் துறை நடப்புலையில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 18-19 2 லட்சம்னு சொன்னேன். அப்போ 92 லட்சம் கோடி, 92 லட்சம் கோடி அந்த அளவுக்கு மதிப்பிடப்பட்டுள்ளது. வேளாண் பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா டேஸ் அதிகமாக உற்பத்தியாளர் ஆகும். 2வது இடத்துல இருக்குது, வேளாண்ல 2வது இடத்துலையும், அதுக்கப்புறம் தொழில்நிலை 8வது இடத்துலையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணிகள் துறையில் 6வது இடத்துலையும் இருக்குது. நல்லா படித்தா நல்லா ஆன்சர் அடிக்கலாம். பிறப்பின் போது எதிர்பார்த்து 65 வயசு வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். 5 வயதுக்கு உட்பட்டுள்ள 44% பேர் குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்காங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அப்புறம் 15 வயதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா யங்ஸ்டர்ஸ் படிக்கிறாங்கன்னு பார்த்தோம். 700 மில்லியன் பேர் உழைக்கிறாங்கன்னு பார்த்தோம். 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் உழைக்கிறாங்கன்னு பார்த்தோம். சும்மா டேட்டாவை சொல்லி சொல்லி பார்த்தா மைண்டில் ஏறிடும், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது வர்த்தக கொள்கைனா இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. அதான் வர்த்தகம், எக்ஸ்மைனஸ்-எம் அதுதான். அடுத்து இந்திய பொருளாதாரங்கிறது வளர்ந்து வரும் பொருளாதாரம் தான், தோன்றும் பொருளாதாரம், இணை பொருளாதாரம் எல்லாமே தான் சரிதான். அடுத்து பொறுத்துகளில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரியும். ஜிஎஸ்டினா பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கானது. தலா வருமானங்கிறது நாட்டு வருமானத்தையும் மக்கள் தொகையும் இது பண்ணோம். விலை கொள்கை அப்படிங்கிறது வேளாண் கொள்கை, வேளாண்மை சார்ந்ததான் விலை கொள்கை, ரைட்டா? அடுத்து வந்து மின்சாரம், எரிவாயு மற்றும் நீர்னா தொழில்துறை, அவ்வளோதான். ஓகேப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல். பாடம் லெசன்ஸ் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு முறை படித்தாலும் தெளிவாக படிங்க. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.